வணக்கம் மக்களே. கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிட்ட தான் ஒரு 5 வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதை தான் பார்த்துட்ருக்குறீங்க. இது எப்படி வருதுன்றது பார்ப்போம். மாடம்பாக்கம் வர வழி இது. இந்த பக்கம் தான் போகணும். இந்த ரோட்டில் தான். இதுதான் பஞ்சாயத்து ஆஃபீஸு. இந்த ரோட்டில் தான் சும்மா ஒரு 60-70 மீட்டர்லேயே வந்துடும். ரைட் சைடு மொத்தம் 5 வீடு. 5 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வீடை மட்டும் மாடலுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் 5 வீடும் இருக்கும். 5 வீடுமே சேல்ஸுக்கு வந்திருக்கு. எல்லாம் புது வீடு. அதை பற்றின விவரத்தை நம்ம இதில் பார்ப்போம். அதோடைய நீளம் அகலம் வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமோடைய அளவெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஓவராலாக மற்ற விவரங்களை நம்ம எல்லாம் இதில் சொல்லிடலாம். இந்த வீடுங்க தான். இது கொல்லை பக்கமாக பார்க்குறீங்க. இதுதான் முன்பக்கம். மொத்தம் 5 வீடு இருக்குது. இந்த வீடை ஒரு மாடலாக நம்ம வச்சு பார்ப்போம். இதோடைய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 900 ஸ்கொயர் ஃபீட்டு 18x50 அப்படிங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு 3 BHK. ஃப்ரண்ட்டில் கேட்டு. இது வந்து செப்டிக் டேங்க்கு. சுற்றி வந்து செட்பேக்லாம் விட்டுருக்காங்க. 3 ஃபேஸ் EB ப்ரொவைட் பண்ணி தராங்க. கார் பார்க்கிங் 9x17 அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. செட்பேக்கோடைய ஃப்ரண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1x9 அப்படின்னு 2x9 2.9 அப்படிங்கிற மாதிரியும் பேக் சைடு 2 ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க்கு 5.9 × 12, அதாவது 6 அடிக்கு 12ன்னு வச்சுக்கோங்க. டெப்த்து 6 அடி. ஃபைனல் ஃபினிஷிங் மட்டும்தான் பாக்கி. ஃபிட்டிங்ஸும் ஃபைனல் கோட்டு மட்டும்தான் அடிக்கணும். மற்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. இது வந்து டீக் வுட்டில் ஃப்ரண்ட் டோர் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் வந்து 14.3x11. இது கிச்சனு 5.6 × 11. மேடை வந்து கிரானைட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடையே இருக்குது. பெட்ரூமோடைய அளவு 10.3x11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே செல்ஃப்லாம். இது ஒரு ரெஸ்ட் ரூம். இது பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்துட்ருக்குறீங்க. அட்டாச்சு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டு தாங்க. இது SS ஸ்டீலில் கைப்பிடிலாம் வச்சுருக்குறாங்க. வித் கிளாஸோட போட்டிருக்குறாங்க. மேலே ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வச்சுக்கலாம். இது 2 பெட்ரூமுக்கும் சேர்த்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு தான் பாக்கி. டைல்ஸ் எல்லாம் மார்பிள் ஸ்டைல்லையே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2x2 வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான். இது ஒரு பெட்ரூம் ஒன்று பார்த்துட்ருக்குறீங்க. ஸ்டோரேஜுக்கு லேஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் போனால் மேலே டெரஸ்க்கு போயிடலாம். நம்ம அதை ஃபைனலில் பார்ப்போம். இது அடுத்த பெட்ரூமு. இந்த இடத்துல தான் ஒரு வாஷ் பேஷன் வச்சுக்கலாம்.
ஸ்டோரேஜுக்கு இங்கேயும் லேஃப்ட்டு செல்ஃப் எல்லாம் இருக்குது. இந்த டோருக்கு வெளியே பால்கனிக்கு போயிடலாம். ரோடு ஃபேஸில் பால்கனி இருக்குது. அப்படியே ஏரியா கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் டெவலப்பிங் ஏரியா தான், வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா தான். சுற்றி வீடுங்க எல்லாமே இருக்குது. இதுவும் எஸ்எஸ்எல் தான், கைப்பிடியெல்லாம் வச்சுருக்குறாங்க, கிளாஸ்லாம் போட்டிருக்குறாங்க. இப்போ இந்த பெட்ரூம் வழியாக வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான டெரஸ் இது. இங்கே வெதரிங் கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஏணி வச்சுருக்குறாங்க, மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா வீடுமே இருக்குது. 5 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வெளியே ஒரு கிரில் கேட்லாம் போட்டிருக்குறாங்க சேஃப்டிக்காக. இதோடைய ப்ரைஸ் வந்து 68 lakhs அப்படின்னு கோட் பண்ணுறாரு செல்லரு. தேவையுள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.